فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மார்க்க விளக்க வகுப்பினிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது ஈமான் கொண்டவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பொதுவாக மார்க்க உரைகள் எவைகளை எடுத்துக்கொண்டாலும் சட்டங்கள் தொடர்பு அல்லாத எல்லா தலைப்புகளுமே நாங்கள் ஏற்கனவே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை புதுப்பிக்கின்ற அமைப்பில்தான் அல்லாஹு தஆலா அந்த உரைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், அப்படி ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய மிக முக்கியமான பண்பாக குர்ஆனிலே சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், மர்மையுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டால், சொர்க்கம் நரகம் சம்பந்தமான பேச்சுக்கள் வந்தால், பாவங்கள் சம்பந்தமாக எச்சரிக்கை செய்யப்பட்டால் ஒரு முஃமினுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அவனது உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஅஹு அலன்னாஸி அலா முக்தின் வனஸல்னாஹு தன்ஸீலா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த குர்ஆனை நாங்கள் மக்களிடத்திலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தி வைப்பதற்காக நாங்கள் பிரித்து இறக்கினோம். ஆமினு பிஹி அவு லா துமினு பிஹி, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லது ஈமான் கொள்ளாமல் விட்டு விடுங்கள். இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம் யஹிர்ரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதா. இதற்கு முன்னால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். வயகூலூன சுப்ஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா, எமது இறைவன் தூயவன், எமது இறைவனுடைய வாக்கு நடந்தே தீரும் என்று சொல்லுவார்கள். வயஹிர்ரூன லில் அஸ்கானி யப்கூன் வயஸீதுஹும் குஷூஆ, அவர்கள் சுஜூதிலே விழுகின்ற பொழுது அழுத வண்ணம் விழுவார்கள், அழுது கொண்டு சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அச்சத்தை அதிகப்படுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்போ மூமின்களுடைய பண்புகளாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, பெண்கள் பக்கத்தில் கொஞ்சம் சத்தம் கூடுதலாக வந்துட்டு இருக்குது. மூமின்களுடைய பண்புகளாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அழுத வண்ணம் சுஜூதிலே விழுவார்கள். அவருடைய உள்ளத்தால் அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கும், அழுது விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, அருள் புரிந்த மக்கள் யார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உலாயிக அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன மின் துர்ரியத்தி ஆதம் வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹி வமின் துர்ரியத்தி இப்ராஹீம வ இஸ்ராயில். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த நபிமார்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அருள் செய்தான், அவர்களுக்கு தான் அருள் செய்தான். நபிமார்களிலே ஆதமுடைய பரம்பரையினருக்கு, அதே போல நூ அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவர் சுமந்து கப்பலில் சென்றவருக்கும், அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையினருக்கும் இஸ்ராயிலுடைய பரம்பரையினருக்கும் நாங்கள் அருள் செய்தோம். வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா, எவர்களுக்கெல்லாம் நாம் நேர்வழி காட்டினோமோ, எவர்களையெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கெல்லாம் நாம் அருள் செய்தோம். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி, அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அழுது கொண்டு சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், சுஜூதிலும் விழுவார்கள், அளவும் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஈமானுடைய தாக்கத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதாவது உள்ளம் அசையும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் பால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள், அவர்கள் அந்த சிந்தனையால் அழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு.
ஒரு மனிதர் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வெற்று உள்ளத்தோடு அல்லாஹ்வை சிந்திக்கிறார். வெறுமனே உள்ள உள்ளத்தோடு அல்லாஹ்வை சிந்திக்கிறார். அவர் அல்லாஹ்வை சிந்திப்பதற்கு குடும்ப தாக்கமோ வியாபாரத்தில் நஷ்டமோ வேறு வேறு பிரிவுகளோ எதுவுமே இல்லை. தனியாக வெறும் உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடுகிறது. இந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். இந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, நாங்களும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அழுகிறோம். ஆனால் அந்த அழுகைக்கும் இந்த அழுகைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் அழுகின்ற பொழுது, பெரும்பாலும் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி நினைத்து அழுகின்ற பொழுது அதற்கு முன்னால் உலகியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்திருப்போம். அதோட போய் தனது நஷ்டம் அடைஞ்சிட்டானே என்று குர்ஆனை பெரட்டுவோம். எந்த சூரத்தை ஓதினாலும் அழுக வரும். எந்த சூரத்தை ஓதினாலும் அழுக வரும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? குர்ஆன் ஓதி எனக்கு அழுக வருது அப்படின்னு நினைப்போம். அதே போல பிள்ளை ஒன்று மௌத்தா போயிருக்கும். அந்த வேதனையோட போய் பள்ளியில தொழுவோம், அழுக வரும். இப்ப நம்ம நினைப்போம் அல்லாஹ்வுக்காக நம்ம அழுகிறோம்னு சொல்லி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுகிறோம்னு நினைப்போம். அதே போல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பிரிவு, அநியாயமாக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு விட்டீர்கள், குர்ஆனை பெறட்டுறீங்க, அந்த கவலையோட அழுக வரும். ஈமானி அழுகை கிடையாது அவைகள் எல்லாம். அந்த அழுகைக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு. இரக்கத்தால் அழுகின்ற எந்த அழுகைக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு. ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுகின்ற அழுகை அல்ல அது. அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வர்ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன், வெறும் உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அழுத மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நிழல் கொடுப்பான். வேற விஷயங்களால் அழுக வரத்தான் செய்யும். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் எங்களது பெரும்பாலான அழுகை. ஒரு வரலாறை சொல்லுகின்ற பொழுது அழுவோம். ஒரு வரலாறை சொல்லுகின்ற பொழுது அழுவோம். அந்த வரலாறை சொல்லுகின்ற பொழுது எவரும் அழுவார்கள். வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்திலே அழுகிறோம் என்பதுதான் முக்கியம். எந்த விஷயத்திற்காக அழுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதிலே ஒரு பசி சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது, அதற்காக வேண்டி அழுகிறோமா? மரணம் சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது, அதற்காக வேண்டி அழுகிறோமா? எங்களுக்கு அதிலே ஒரு ஈமானி அழுகை என்று சொல்ல முடியாது. எதற்காக வேண்டி அழ வேண்டும்? அதிலே ஒரு பாவம் சம்பந்தமான செய்தி வருகிறது, இறைவனுடைய வல்லமை சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது, நரகம் பற்றிய ஒரு செய்தி வருகிறது, விசாரணை பற்றிய ஒரு செய்தி வருகிறது, அதற்காக வேண்டி அழுகிறோமா? அது ஈமானிய அழுகை. ஆக அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சமாக ஈமானுக்கு அடையாளமாக அல்லாஹ் தஆலா அவனுக்காக விழுகின்ற கண்ணீர் துளிகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த நிமிடமும் அல்லாஹ்வுடைய விஷயத்தால் தாக்கமுற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தாக்கமுறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறோம். பயான் டைம்ல மட்டும் தாக்கமுறும், ஜும்மா டைம்ல தாக்கமுறும், மற்ற நேரத்துல எல்லாம் உலகம், மற்ற இந்த 2 நாளே மார்க்கம். அப்படி இல்லை. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எந்த செய்தியிலையும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கண்கள் கலங்கக்கூடிய நிலையில் தான் அவனது மனசு எப்பயும் இருக்கும்.